வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு டக்குன்னு சுலபமாக பிள்ளைங்களுக்கு நம்ம டேஸ்டியாக பால்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பால்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வேகணும். உங்களுக்கு வெந்ததை நல்லா தோல் உரிச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா போதும், நல்லா மசிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு. இது குறைவான பொருட்கள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். எப்பொழுதுமே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செஞ்சு கொடுப்போம். இப்படி செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கங்க. நம்ம உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுறது இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் நம்ம பருப்பு மத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு கட்டிகள் கூட இருக்கவே கூடாது. நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. அதுக்கு தான் சொன்னது நல்லா வெந்துடணும்னு. நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் மசிஞ்சு கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 ஸ்பூன் கணக்குக்கு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஒரு பைண்டிங்காக தான். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வேண்டான்னா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் பொழுது நல்லா மொறுமொறுப்பு தன்மை அதிக அளவு கிடைக்கும். இதில் தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா காரமாக தான் இருக்கும். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்காரணம் கொண்டு தண்ணி கலந்துடாதீங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவு நல்லா மாவு பதம் பிசைஞ்ச உடனே இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கையில் ஒட்டாமையும் வரும், நல்லா மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்கும். நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு சின்ன சின்ன ரவுண்டாக பால்ஸை நம்ம தயார் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு செஞ்சுருக்கேன். நான் உருண்டையாக உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இனி ஸ்கூல் திறந்த உடனே பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு என்ன வேணும் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வேக வச்சுருந்தா போதும். பிள்ளைங்க வந்த உடனே நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து கொடுக்கும், வெளியிலையும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதிக அளவு உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சல் ஆகிடுச்சுன்னா உள்ளே வேகாது, வெளியில் டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் வந்துடும். அதனால் எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. இது நல்லா கரகரன்னு ரொம்ப நல்லா இருக்கும். சாஸோடு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே போல் எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். இது டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிள்ளைங்க மட்டும் கிடையாது, நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிக்கும்னா. எல்லா உருண்டைகளும் இதே போல் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.